அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா ஒர்க் பண்ணணும். நிறைய ஒர்க் பண்ண ஜெயிக்க முடியுமா? ஒர்க் பண்றவங்க எல்லாருமே ஜெயிச்சிடறாங்களா அப்படின்னா அது ஒரு $1,000,000 கொஸ்டின் தான். ஏன்னா ஒர்க் பண்றவங்க, கடுமையான வேலை செய்யறவங்க எல்லாருமே ஜெயிக்கிறது கிடையாது. ஒரு சிலர் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்படி கூட சொல்லலாம். செக்கு மாடு இருக்கு, அப்புறம் வண்டி மாடு இருக்கு. செக்கு மாடும் நடந்துட்டே தான் இருக்கும், வண்டி மாடும் நடந்துட்டே தான் இருக்கும். செக்கு மாடுக்கும் வண்டி மாடுக்கும் இருக்கிற மிக முக்கியமான வேற்றுமை என்ன அப்படின்னா, ரெண்டுமே ஒற்றுமைன்னு பார்த்தா நடக்கிறது. வேற்றுமை, செக்கு மாடு ஒரே இடத்துல நடந்துட்டு இருக்கும், ஒரே சுத்து தான் சுத்தி வந்துட்டு இருக்கும். ஆனா வண்டி மாடு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகும், ஒரு டிஸ்டன்ஸை அது ரீச் ஆகும். முக்கியமா வேற ஒரு இடத்துக்கு நடந்து போகும்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ மனிதர்களுடைய வாழ்க்கையில மனிதர்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணலாம். ஆனா ஒர்க் பண்றதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது, பிளானிங் மட்டும் தான். எப்பவுமே சரி, பிளான் பண்ணாம நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே கூடாது. வடிவேல் அழகா சொல்லியிருப்பாரு, ஓகே உரிய பாணியில சொல்லியிருப்பாரு, எதையும் பிளான் பண்ணாம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி பிளானிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா எல்லா இடத்துலயுமே, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே. வெறும் ஒர்க் மட்டும் பண்ணோம்னா கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. அப்போ பிளான் பண்றது எப்படின்றத கத்துக்கணும். அதை பிளான் பண்றது எப்படின்னு சொல்லி கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாருக்குமே தெரியும், உலகத்தினுடைய உயரமான சிகரம் எது அப்படின்னா எவரெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுவோம். ஆனால் அந்த எவரெஸ்ட் எப்படி ரீச் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரே அட்டம்ப்ட் எல்லாம் ரீச் பண்ணல. அவங்க அதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. 1921 ஃபர்ஸ்ட் எவரெஸ்ட் போறதுக்காக ஒரு 400 பேர் கொண்ட டீமை உருவாக்குறாங்க. அந்த டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 400 பேர் சேர்ந்து எவரெஸ்டுக்கு எந்த வழியா போலாம், எந்த பாதை சரியாக இருக்கும் அந்த உச்சியை அடைவதற்கு அப்படின்றது மட்டும் தான் அந்த 400 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 1922 அடுத்த ட்ரைல என்ன ஆயிருக்குன்னா, 7 பேர் மேல போனவங்க 7 பேர் பனிச்சரிவால இறந்துட்டாங்க. 1924 நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. அடுத்த ட்ரைல 1933 நடந்தது பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா 8570 மீட்டர் மேல போயிட்டு அதுக்கப்புறமா அவங்களால அதுக்கு மேல போக முடியல, திரும்ப வந்துட்டாங்க. 1936 இருந்து 38 வரைக்கும் நிறைய அட்டம்ஸ் நடந்திருக்கு. நிறைய பேர் போறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. 1947 திருப்பி மேல போயிருக்காங்க. ஒரு கடுமையான பனிப்புயல் வந்திருக்கு. அந்த பனிப்புயல்ல திரும்பி வந்துட்டு இருக்காங்க. 1952 ஆக்சிஜன் பற்றாக்குறையால மேல போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அந்த எவரெஸ்டுடைய உயரம் பாத்தீங்க அப்படின்னா 8848 மீட்டர், ஏறக்குறைய ஒரு 29,000 அடி. இந்த 29,000 அடியை ஃபர்ஸ்ட் எப்போ ரீச் பண்ணிருக்காங்கன்னா 1953 மே மாசம் 29ஆம் தேதி எட்மண்ட் ஹிலாரி அப்படின்றவர் அந்த இடத்த ரீச் பண்ணியிருக்காரு. இப்போ இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா பிளான் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த எவரெஸ்ட் அவங்க ரீச் பண்ணதுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் அதனுடைய வழியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேல போறப்போ நிறைய பேர் இறந்து போறப்போ இந்த இறப்பிற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்திருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கும். மேல போக போக ஆக்சிஜன் கம்மியா இருக்கும். அதே மாதிரி அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய உணவு சரியான உணவுகள் எடுத்துட்டு போகணும். பனியை தாங்கக்கூடிய அளவுல அவங்களுடைய உடைகள் எல்லாம் இருக்கணும். அவங்களுக்கு அந்த ஸ்டாமினா இருக்கணும். அந்த மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மூச்சு பயிற்சி இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா தான் ஒருத்தரால மலையேற்றம் செய்ய முடியும். எவரெஸ்ட் மாதிரியான ஒரு டாப் ஹில்லுகள்லாம் போக முடியும். இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு செய்யறதுக்கு அந்த பிளான் சொல்லுவாங்க. அந்த பிளானை எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா திட்டமிட்டு தான் அவங்களால இதை அச்சீவ் பண்ணிருக்க முடியும். அத மாதிரி தான் நம்மளும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய சின்ன சின்ன காரியங்களா கூட இருக்கும். ஒரு சின்ன சின்ன காரியம்னா கூட அந்த சின்ன சின்ன காரியத்துக்கு நம்ம பிளான் பண்ணணும், திட்டமிடணும். அந்த திட்டமிட்டால் மட்டும்தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ண முடியும். அந்த விஷயத்த ஃபுல்ஃபில்மெண்டோட நம்ம ரீச் பண்ண முடியும். அது நீங்க எந்த விஷயம், இப்போ உங்க ஒரு ஊருக்கு போறீங்க அப்படின்னா கூட அந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு இப்பயே சொல்றாங்க, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட்டை புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் ட்ரெயின்ல நமக்கு பர்த் கிடைக்கும். இல்ல பிளைட்ல போறோம் அப்படின்னா பிளைட்ல போறது கூட 3 மாசத்துக்கு முன்னாடி இல்ல 4 மாசத்துக்கு முன்னாடி நம்ம புக் பண்ணணும். புக் பண்ணாதான் நம்ம கரெக்டான ஏர்ஃபேர்ல போக முடியும். இப்போ ஒரு சில ஊர்களுக்கு போகும்போது பீக் டைம் சொல்லிட்டு இருக்கும். அந்த பீக் டைம்ல போனோம் அப்படின்னா
நம்ம வந்து பார்க்க வேண்டிய இடங்களை முழுவதுமாக சுற்றியும் பார்க்க முடியாது. இப்போ அது மாதிரியான இடங்களில் போகிறதுக்குலாம் வந்து கரெக்டான டைமில் வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து புக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு பிளானிங் அப்படின்றது எப்படி ஒரு டிராவலில் இருக்கோ அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே இருக்கு. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு முதல்ல நீங்கள் பிளான் பண்ணணும். பிளான் பண்ணுறதுன்றது வெறுமனே நினைவில் வைத்துக் கொள்வது மட்டும் கிடையாது. நினைவில் வச்சுக்கிறது ஒரு பார்ட்டாக இருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எல்லாத்தையுமே வந்து மைண்ட்லேயே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் என்னதான் மைண்ட்லேயே ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் வந்து என்ன பண்ண போறீங்க, எப்படி பண்ண போறீங்க, எதன் மூலமாக பண்ண போறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே குறித்து வைத்துக்கொண்டு அதற்கு ஏற்ற வழியில் நீங்க டிராவல் பண்ணா மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? அழகா திருவள்ளுவர் வந்து இப்படி வந்து சொல்லியிருப்பாரு, ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தான் செய்யின் அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து ஒரு திருக்குறள் வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த காரியத்துக்கான நேரம் வரணும். ஓகேங்களா? அந்த நேரம் வரும்பொழுது அந்த நேரத்திற்கு ஏற்றது போல் எந்த காரியத்தை செய்ய வேண்டியுமோ அந்த காரியத்தை செய்து எப்படி செயல்பட வேண்டியுமோ அப்படி செயல்படணும் அப்படின்றார். அப்படி செயல்பட்டோம் அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்மளுடைய திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்மளும் வந்து எந்தெந்த காரியங்களை கரெக்டா திட்டமிட்டு எப்படி செய்யணுமோ அதை மாதிரி செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் வெற்றி கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.